இன்றைக்கெலாம் குழந்தைகளுக்கு பிடித்த சிறந்த உணவு இது எண்ணெயில் பொரிக்கக்கூடிய அப்பளம். ஆனால் பெரியவங்க யாராவது நம்ம ஒரு அப்பளத்தை சாப்பிட்டோன்னா என்னாகும்? வயிறில் பெரிய அளவு உப்புசம் ஏற்பட்டு ஐயோ ஏண்டா சாமி நான் அப்பளம் சாப்பிட்டேங்கிற அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை வரதை பார்க்கணும். அப்போ இந்த அப்பளத்தை அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துவாங்க? உளுந்தை போட்டு உரலில் போட்டு இடித்து 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 அது கூட பிரண்டை சாறை சேர்த்து அப்பளம் செய்வாங்க. ஏன்? உளுந்து செரிக்க முடியாத ஒரு உணவு, அதோட பிரண்டையை போட்டு அரைத்து செய்யக்கூடிய அப்பளம். அந்த அப்பளத்தை நம்ம கூடுதலாக எண்ணெயில் இட்டு சாப்பிட்டாலும் நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாலும் கூட உடலில் வாதம் சார்ந்த குடல் வாதம் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்ம முன்னோர்கள் பிரண்டையை வீட்டிலேயே வைத்திருந்தார்கள்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிரண்டையை தொடும்போது அரிக்குதே சார், சாப்பிடும்போது அரிக்குதே சார், நம்ம என்ன பண்ணுறது? பொதுவாக பிரண்டை கள்ளி வகை சார்ந்த ஒரு தாவரம். கள்ளி வகைனா நம்ம சப்பாத்தி கள்ளி பார்க்குறோம், பைனாப்பிள் பார்க்குறோம், டிராகன் ஃப்ரூட் பார்க்குறோம். இது எல்லாமே கள்ளி வகை தாவரங்கள். இந்த கள்ளி வகை தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னென்னா, அவை காப்பாற்றி கொள்வதற்காகவே சில அமிலங்களை சுரக்கிறத பார்க்கணும். ஏன்னா மாடு சாப்பிடக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது, மற்ற மிருகங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு அமிலம். அப்போ நம்ம எப்படி அதை சாப்பிட்றது? அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரண்டையை முதல்ல செடியிலேருந்து பறித்து புளி, உப்பு, மஞ்சள் கலந்த நீரில் எடுத்து அதில் பிரண்டையை ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சுருவாங்க. இந்த புளித்தண்ணீரில் வைத்த பிரண்டையை நீங்கள் எடுத்து சமையல் செய்து தொட்டு புழங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான அரிப்பு வருவதையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கு இந்த சின்ன ஒரு ஆன்டிடோட் உங்களுக்கு போதும்.